பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீனம் அப்படின்னா குரு பகவானுடைய ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், 30-35 வயசு வரைக்கும். ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வான இடத்துக்கு போவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது ராசின்னு சொல்கிறது, நீர் ராசின்னு சொல்கிறது. இங்கே சுக்கிரன் உச்சமாவார், குரு ஆட்சியாக இருப்பார். மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக 2 குழந்தை உண்டு. அதில் ஒரு ஆணும் உண்டு, ஒரு பெண்ணும் உண்டு. சரி, அது ஒரு நாள் பார்ப்போம். நிறைய ஆசிரியர் இருக்காங்க மீனராசியில். வெளிநாட்டு தொடர்பு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு, பொருள்கள் தயார் பண்ணி விற்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. சரி, அது ஒரு நாள் பார்ப்போம். இப்போ இந்த 30 வயசு கீழே இருக்கவங்களாம் என்ன கவலைப்படுறீங்க? 7.5 சொன்னாங்க சார், அந்த ஜோசியர் அப்படி சொன்னார், இந்த ஜோசியர் அப்படி சொன்னார்னா, ஜோசியர் சொல்கிறாங்கன்னா என்ன, உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணும், குழந்தையாக இருந்தால் தாய்ப்பால் கம்மியாக இருக்கும், சின்ன பிள்ளைங்கள இருந்தால் படிப்பில் மார்க்கு கம்மியாக இருக்கும்,
பாண்டி இந்தியா ஓடி ஆடி விளையாடும் போது காயெல்லாம் கையில் இடிச்சுக்குவாங்க. பெண்களாக இருந்தால் அதே போல் பாலை ஊற்றிக்கிட்டேன், சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டேன், குழம்பு ஊற்றிக்கிட்டேம்பாங்க. தீக்காயம் படம் இதெல்லாம் 30 வயசு கீழே. காலேஜில் படிக்கிற வந்து அரியர் வச்சிடாரு, அரியர் வைக்காமல் பார்த்துக்கணும். விளையாட்டு போட்டியில் எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் வரேன் சார்னா இந்த தடவை 2ஆவது வருவீங்க, இவ்வளோதான். ஆனால் 7.5 என்பது உங்களை ஒழுங்குபடுத்த வருது, பக்குவப்படுத்த வருதுன்னு அர்த்தம். அதுக்கு 7.5 எல்லா ராசிக்கும் வரும், மீன ராசிக்கு மட்டுமா வந்திருக்கு, 12 ராசிக்கும் வரும். சரி, இந்த மாதம் என்ன சார் அப்படின்னா, ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க விட மாட்டார், சுறுசுறுப்பாக இருக்க விட மாட்டார். அப்போ என்ன பண்ணிக்கணும், ஏர்லியராக எந்திரிக்கணும். எந்திரிச்சா சோம்பேறி தவிர்க்கணும். வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போனால் 7.5 8.5 ஒன்றும் பண்ணாது. சரி, வெளிநாட்டு தொடர்பு உண்டு, வெளியில் போய் படிக்கலாம், வெளியில் போய் வேலைக்கு போகலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா சார்? இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல குரு இருக்கலாமா சார்னா இருக்கக்கூடாது. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல. ஆனால் அது பார்க்குற இடங்கள் நல்லா இருக்கு. குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்போவுமே குரு பார்க்க கோடி நன்மை சார். 3 பாவ கிரகம் பார்த்தாலும், 3 பாவ கிரகம் நமக்கு நல்லா இல்லைனாலும், ஒரு குரு பார்த்தா அத்தனையும் சமாளிச்சு நீங்கள் வந்துடுவீங்க. குரு அப்படி ஒரு ஜூபிட்டர் அற்புதமான ஒரு கிரகம். அது குருவை பற்றி ஒரு நாள் தனியாக விளக்கம் கொடுக்குறேன். சரி, இந்த குரு 10ஐயும் பார்க்குறாரு, 12ஐயும் பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போதான் சொன்னேன், வெளிநாட்டு தொடர்பு. 12ஆம் இடம் தூக்கம், 12ஆம் இடம் 12ல் ராகு இருக்கு, வெளிநாட்டு பயணம், அதனால வரவு எல்லாம் உண்டு. குரு பார்க்குறாரு, பொருளாதாரக்காரன், தனக்காரன் அடுத்து 10 பார்க்குறாரு, தொழில் விருத்தி. அடுத்து 8 பார்க்குறார், மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறார். ரகசிய ஸ்தானம் சொல்றது, ஆராய்ச்சின்னு சொல்றது, அதை குரு பார்க்குது. அப்போ குரு பார்வை உங்களுக்கு இருக்கிற இடம் சுமார் தான், ஆனால் பார்க்குற இடம் நல்லா இருக்கு சார். 4 புதன் 5ல் இருக்காரே சார் அப்படின்னா நல்லது தான். சூரியனோடு சேர்ந்திருக்காரே, சேரக்கூடாது. 6ஆம் இடம் விரயம்னு சொல்றது, கடன்னு சொல்றது, நோயின்னு சொல்றது. அது போய் 5ல் இருக்கு, அதுக்கு 12ல் மறைஞ்சிருச்சு. அப்ப கடன் கஞ்சம் இந்த மாசம் குறையும். 5ல் இருக்கு, பூர்வீகத்துல இருக்கு, புதனோட சேருது. அப்ப பூர்வீகத்துல சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும், குலதெய்வம் அருள் கிடைக்கும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட. சார் 6னா சர்வீஸு, 6னா வேலை, அதுக்கு அதிபதி சூரியன் 12ல் போய் மறைகிறாரு, ப்ரொமோஷன் கிடைச்சி வெளியில போவீங்க அப்படின்னு அர்த்தம். 6ல் செவ்வாய் இருக்கலாமா? 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஒரு பாவகரம் இருக்கலாம், தப்பு இல்லை. செவ்வாய்னா வேலை, நல்ல ஜாப்பு, நல்ல வேலை, நல்ல தொழில். 6னா நிலம், விவசாயம், அப்ப ஆன்மீகம், அரசியல், இதுலெல்லாம் முன்னேற்றம் உண்டு. 6ன்னே நினைக்க கூடாது. 6 மறைவு ஸ்தானம், பாவ கிரகம், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சுப கிரகம் பார்க்கத்தா இன்னும் நல்லது, இதெல்லாம் இருக்கு இல்லைங்கள. ஆனால் 7.5 30 வயசு கீழே இருக்குன்னா அது மாதிரி எடுத்துக்கணும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனி. நான் சொன்ன மாதிரி சூரியனாலையும் செவ்வாய்னாலையும் இந்த மாதம் யோகம் உண்டு. அரசாங்கத்தினால, அரசியல்னால, ஆன்மீகத்தினால, பூமியினால யோகம் உண்டு உண்டு உண்டு, மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டியது, நீங்கள் உங்களுக்கு யோகமான கிரகம் செவ்வாய் தான். உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் பாக்கியாதிபதி செவ்வாய், அவர் 6ல் இருந்து 4ஆம் பார்வையா திரும்ப உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் பார்வையா அதே செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே பாக்கியாதிபதி ராசியை பார்க்குறாரு. இந்த செவ்வாய் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை யோகத்தையும் இந்த மாதம் கொடுத்துரும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, மறந்துடக்கூடாது. செவ்வாய் ஒரு சாதாரண கிரகம் அல்ல மீனத்துக்கு, தனத்துக்கும் பாக்கியத்துக்கும். அப்போ முருகனை இறுக்கி பிடிங்க, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி உண்டு. மீன ராசிக்காரங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு, அதில் கவனம், எச்சரிக்கை. வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி முருகனை இறுக்கி பிடிங்க. அது சிம்ம வீட்டில் இருக்கு. பழனிமலை முருகனை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதத்தை வெற்றி மேல் மாதமாக மாற்றுங்க.